قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சிய ஒப்பற்ற தலைவர், அகில உலகத்திற்கோர் வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாது துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் விழிந்தோடற்றுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்கம் மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு மறைவின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பறந்து விரிந்த இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து அவர்களுக்கென்று ஏராளமான நிஅமத்துகளை அருட்கொடைகளை வழங்கி அல்லாஹுவை நினைத்து பார்க்குமாறும், இந்த மார்க்கம் எதை சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நடக்குமாறும், இறுதி முடிவு உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் என்று அல்லாஹ் இந்த மக்களை இந்த பூமியிலே விட்டிருக்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை அவன் வழங்கி இருக்கின்ற பல்வேறு வாழ்க்கை வசதிகளை அனுபவித்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? அவனுக்கு நன்றி செலுத்தாமல், அவனுக்கு அன்பு பாராட்டாமல், அவனோடு இணக்கம் காட்டாமல், அவனோடு நெருங்கி செல்லாமல், எனக்கென்று ஒரு வழி என்பதை போல நான் வாழ்ந்து விட்டு போகிறேன். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பிரதான காரணம் என்ன? மறந்து விடுகிறேன். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை, அல்லாஹ் கொடுத்திருக்கிற சொகுசு, வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, பிள்ளை பேரு எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? அல்லாஹ் தான் தந்தான் என்பதை நான் என்ன செய்கிறேன்? மறந்து விடுகிறேன் என்பதை நாம் புரிய வேண்டும். மறதியை நோய் என்றும், அது பரம்பரை வழியாக வரும் பாதிப்பு என்றும், உடலில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களால் உருவான இயற்கையான மனிதனுக்கு மட்டுமே உண்டான ஒரு நிகழ்வு, மனிதனுக்கு மட்டுமே உண்டான ஒரு நிகழ்வு இந்த மறதி. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த மறதியை காரணம் காட்டி யாரும் தப்பித்து விட முடியாது. மறந்து விடுவது என்பதும் யாருடைய நாட்டம்தான்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நான் மறக்கிறேன். வேண்டுமென்றே மறக்கிற வியாதி இருக்கிறதே, இந்த வியாதியை ஒன்றும் செய்ய முடியாது. கண்டும் காணாமல் செல்வதை போல, தெரிந்தும் தெரியாமல் பயணிப்பதை போல இதையும் நான் என்ன செய்கிறேன்? பயன்படுத்திக் கொள்கிறேன். கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? மறந்து விட்டேன். ஆனால் உள்ளம் மறந்திருக்கிறதா என்றால் இல்லை. என் எண்ணம் மறந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? துணிந்து பொய் சொல்கிறேன்.
நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு மூமினாக இருந்து, இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து எதையெல்லாம் மறந்துவிடக் கூடாது. மறந்தால் அதற்குண்டான விளைவு என்னவாகும் என்பதை நாம் ஒரு சிறிய நினைவூட்டலாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மறதியினால் பெரும் சாபத்திற்குள்ளான ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம்தான் இன்றைக்கு உலகத்தையே கடும் துயரத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அதுபோன்று நாம் மாறிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அப்படி நாம் மறந்து வாழுகின்ற பொழுது ஏற்படுகிற விளைவுகளால், பாதிப்புகளால் நமக்கு கிடைக்கின்ற கூலி இருக்கிறதே, அது நாளை மறுமையிலே ஆக பாரதூரமானதாக இருக்கும். அப்ப அதில் பிரதானம் என்ன? மறந்து விடுவது நன்றல்ல. நன்றி மறப்பது நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று. அதாவது எதை மறந்துவிட வேண்டும்? பிறருக்கு நான் செய்த உதவியை மறந்துவிட வேண்டும். எதை மறந்துவிடக் கூடாது? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற நியாமத்தை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் வழங்கிய வசதிகளை, வாய்ப்புகளை மறந்துவிடக் கூடாது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மக்களே, ஒரு சிலரை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த ஒரு சிலர் யார்? அந்த ஒரு சிலர் யார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை மறந்தவர்கள். ஆக உச்சம். அதை மறக்கிறேன், இதை மறக்கிறேன், இவரை மறந்து விட்டேன், உங்களை தெரியாது, நான் பார்க்கவில்லை, எல்லாம் கடந்து என் ரப்பையை நான் மறந்து விட்டேன். அப்படியான மறதிக்கான நோய்களில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலைக ஹுமுல் ஃபாஸிகூன். மக்களே, அல்லாஹுவை மறந்து விட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அப்படியான மக்களை தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். ஒன்றை நாம் தெளிவாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அல்லாஹுவை மறந்து விட்டால் அதிகப்படியான எல்லா மறதிக்குள்ளும் சிக்கிக்கொள்வேன். அதிகப்படியான என்ன எல்லா மறதி என்று சொன்னால் என்ன? உலகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய பல நடவடிக்கைகளில், பல செயல்பாடுகளில், பல விஷயங்களில் நான் மறந்து விடுவேன். என்ன காரணம்? நான் அல்லாஹுவை மறந்து விட்டேன். அல்லாஹுவை மறந்த காரணத்தினால் சாதாரணமான நிகழ்வு கூட என்ன செய்கிறது? மறந்து விட வைக்கிறது. ஒரு சாவியை எடுத்து அங்கே வைத்துவிட்டு நான் பல நேரங்களில் தேடிய நிலைமை உண்டா இல்லையா? இது நீங்கள் சாதாரணமானது என்று எண்ணுகிறீர்களா? அன்பானவர்களே, அன்றைய தினமும் அன்றைய காலையும் அல்லாஹ்வுடைய நினைவோடு நடந்திருந்தால் எனக்கு அல்லாஹ் இந்த வியாதியை போக்கியிருப்பானா இல்லையா? ரப்பை நினைவு கூறுகிற எண்ணம் என்னிடத்திலே இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். அத்தகைய மக்கள் யார்? ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெரும் பாவிகள். அல்லாஹ்வை மறந்தவர்கள் யார்? பெரும் பாவிகள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது ஏதோ அல்லாஹ்வை நம்பாதவர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். இங்கே அல்லாஹ் சொல்கிற அந்த ஆரம்ப வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிஹத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் தஆலா மூமின்களை அழைத்து பேசுகின்ற பொழுதுதான் இப்படியான வாசகத்தை பயன்படுத்துகிறான். அப்ப எந்த அளவிற்கு நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பெரும் பாவிகளுக்கு இதாயத்தில், நேர்வழியில் நீடித்திருக்கிற பாக்கியம் கிடைக்காது. இதாயத்து கிடைத்திருந்தால் கூட அதில் நீடித்திருக்கிற பாக்கியம் என்ன செய்யாது? கிடைக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். காரணம் என்ன? ஃபாசிக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா, ஃபாசிக்கான சமூகத்தை அல்லாஹ் தஆலா வல்லாஹு லா யஹ்தில் கௌமில் ஃபாசிகீன், ஃபாசிக்கான பாவிகளான கூட்டத்திற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்று சொன்னால் கடினமான நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே கரம் மேந்தி உதவி கேட்கிற பெரும்பாலான மக்கள் உதவி கிடைத்தவுடன் அல்லது மகிழ்ச்சியான தருணங்கள் வந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, கவலை ஏற்படுகின்ற பொழுது ரப்பே ரப்பே என்று கதறுகிற அந்த சிந்தனை,
அந்த நேரத்தில் அல்லாஹ் தேவைப்படுகிறான். அந்த நேரத்தில் இவனுக்கு போக்கிடமில்லை. எவனிடத்தில் போய் முறையிட்டு எதுவும் ஆகப் போவதில்லை. அவனால் எந்த தீர்வையும் தர முடியாது. அப்பொழுது அவன் எங்கே திரும்புகிறான்? காலு ரப்புன் அல்லாஹ், என்னுடைய ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். ரப்பே, நீ ஒருவன் தான் கதி என்று மன்றாடுகிறான். மன்றாடிவிட்டு அவனுக்கு அந்த துன்பத்தை நீக்கிவிட்டால் காரியம் முடிந்ததும் காணாமல் போகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரியம் முடிந்ததும் காணாமல் போகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதனை ஒரு துன்பம் தீண்டும் என்று சொன்னால், வைதா மஸ்ஸல் இன்சான லுர்ரு தஆனன் லிஜன்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன் ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ருஹு மர்ர கஅன்ன லம் யதுனா இலா லுர்ரின் மஸ்ஸு கதாலிக ஸுய்யினல் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் என்ன செய்கிறான்? ஒரு கழித்து படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அல்லாஹ்வே என்னுடைய துன்பத்தை நீக்கிவிடு என்று இவன் சொல்கிறான். அன்பானவர்களே, இந்த வாசகத்தை நீங்கள் பாருங்கள். நின்று கொண்டோ ஒரு கழித்து படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ இவன் கேட்கிறானே, இதில் சில முஃபஸ்ஸிரீன்கள், இதுல சில தர்ஜுமாக்களில் பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டோ என்று சொன்னால் அவனால் உட்கார முடியாத நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பான். படுத்துக்கொண்டோ என்று சொன்னால் அவனால் எழுந்து நடமாட முடியாத நிலையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வியாதி உண்டா இல்லையா? ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சோதனை இருக்கிறதா இல்லையா? இவனுடைய ஒரு கூப்பாடு எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பது. இனி ஒரு கூப்பாடு அவனால் அதை செய்யவே முடியாது. நின்று கொண்டே இருக்கக்கூடியவன் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அமர்ந்து தொழ முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழுகிறார்கள், உட்கார்ந்து தொழ முடியாதவர்கள் நின்று தொழுகிறார்கள். இவர்களுடைய கூலி எப்படிப்பட்டது? இவர்கள் ஆரோக்கியமான நிலையில் அல்லாஹுவை வணங்கி இருந்தால், ஆரோக்கியமான நிலையில் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்திருந்தால் இது பெரிய குற்றமில்லை. ஆனால் இந்த நிலை வருகின்ற பொழுது ரப்பின் பக்கம் திரும்புகிறார்களே, அதனுடைய பலன் அல்லாஹ்வை சேர்ந்தது, அல்லாஹ்வும் அவர்களும் சேர்ந்தவர்கள். அந்த பலன் யாரை சேர்ந்தது? அல்லாஹ்வை சேர்ந்தது, அல்லது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான விஷயம் அந்த மீசானிலே உள்ளது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த துன்பத்தை நீக்கி விடுவோம் என்றால் அவன் என்ன செய்கிறான்? தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை அது தனக்கு ஏற்படாதது போலவே, அல்லாஹ்வை தான் அழைக்காதது போலவே, அப்படி ஒரு சம்பவம் நடக்காதது போலவே அவன் என்ன செய்கிறான்? நடந்து கொள்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியான வரம்பு மீறுகிற மக்கள், அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக ஸுய்யன லில் முஸ்ரிஃபீன, இப்படி வரம்பு மீறுகிற மக்கள் இருக்கிறார்களே, அப்படியான மக்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன முடிவு சொல்கிறான்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருடைய எல்லா செயல்களும் அழகாக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு எல்லா செயல்களும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அழகாக்கப்பட்டிருக்கிறது. அவன் சரி காணுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்க ரெடி ஆயிட்டமா இல்லையா, பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவனுடைய அந்த செயல், அந்த பாவமான காரியம் அவனை என்ன செய்யும்? அழகாக்கிவிடும், அழகாக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், காரியம் முடிந்தவுடன் காணாமல் போகின்ற நிலைக்கு ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது? வந்து விடக்கூடாது. இது முதலாவது அம்சம். நன்றி மறத்தல் கூடாது என்பதற்கு முதலாவது அம்சம் என்ன? நாம் என்ன செய்கிறோம்? உலகத்திலே பூமியிலே வாழ்கிற பொழுது மனிதனுக்கு மனிதன், இன்சானுக்கு இன்சான் ஏதாவது ஒரு உதவி செய்து விட்டால் அவன் எப்படி பவ்யமாக நடந்து கொள்கிறான் பார்த்தீர்களா? அவன் அமர்கிறான், அவனிடத்தில் அத்தனை சார் போடுகிறான், என்னமெல்லாமோ செய்கிறான். சிறிய உதவி கிடைத்து விட்டால் அவனுடைய சுபாவம் எப்படி மாறுகிறது? தனக்கு மூத்தவரை, தனக்கு அதாவது தன்னுடைய அலுவல் ரீதியாக அவன் உயர்ந்த பதவியிலே இருந்தால் இவனுடைய அந்த பவ்யம் இருக்கிறதே, நாம் பார்க்கிறோமா இல்லையா? இதுவெல்லாம் ஒரு உதாரணம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காரியம் முடிந்ததும் காணாமல் போய்விடாதீர்கள். இரண்டாவது செய்தி, அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டம் வந்தவுடன் ஓடி வருகிற அந்த நிலை கூடாது. கஷ்டம் வந்தவுடன் ஓடி வருகிற நிலை கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு
எல்லா சூழ்நிலையிலும் போதுமானவன் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அது துன்ப நிலையிலும் சரி இன்ப நிலையிலும் சரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி யார் நடந்து கொள்வார் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், சில மக்கள் இருக்கிறார்கள், இப்படியான மக்கள். இந்த சில மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதையெல்லாம் ஆக மோசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرًا. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் ஒரு உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறவனும் இருக்கிறான். எந்த உறுதியும் இல்லாமல் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிற மனிதன் இருக்கிறான். அப்ப இவனை என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வது? தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்கிற மக்களுடைய லிஸ்ட்ல என்ன செய்வான்? இவன் வருவான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன் அப்படியான வஇன் அஸாபத்து ஃபித்னத்துன் கலப அலா வஜ்ஹிஹி خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. அப்படியான மனிதர்கள் தங்களுக்கென்று ஒரு நன்மை ஏற்படும் என்று சொன்னால் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். தனக்கு தொடர்ந்து நன்மை இருந்துட்டு வந்தா அவன் அப்ப அவனுடைய சூழல் இருக்கிறதே அதை கொண்டு திருப்தி அடைந்து அப்ப ரப்பு தான் தந்தான் அப்ப சொல்றான். அப்ப என்ன சொல்கிறார்கள்? ரப்பு தான் தந்தானா அடுத்து என்ன செய்யணும்? நானு எனக்கு ரப்பு தானே தந்தான். வாயளவில் பேசுகிற நபர்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அவன் என்ன செய்கிறான்? அப்பொழுது கேட்கின்ற பொழுது கிடைத்து விட்டது. அதிலும் 2 சாரார்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்னுடைய திறமையில் சம்பாதித்தது, இவையெல்லாம் என்னுடைய திறமையில் என்னுடைய டேலண்டில் சம்பாதித்தது என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு கேட்டகரி. இனி ஒரு கேட்டகரி, இது யார் தந்தார்? இது அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் தந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே சுக்ர் செய்ய வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? அதை செய்ய மாட்டான். ஆனால் வாயளவில் என்ன செய்வான்? இவர்களையும் அல்லாஹ் பாவிகள் என்று சொல்கிறான். இவர்களும் அப்படியான கேட்டகரியில் உள்ளவர்கள் தான். தனக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்று சொன்னால் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வை விட்டும் திருப்பிக் கொள்கிறான். எப்படியான முகம் அது? அல்லாஹ் தான் தந்தான் என்று சொல்லுகிற முகம் இருக்கிறது, அது பாதி முகம். அல்லாஹ் தந்தான் என்று சொல்லுகிறது, அடுத்து அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? சஜிதாவில் விழ வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வழிவிட வேண்டும். அதுதான் அவனுடைய முகம். செய்ததே பாதி முகம். அந்த பாதி முகத்தையும் இவன் என்ன செய்கிறான்? திருப்பிக் கொள்கிறான். எப்பொழுது? தனக்கென்று துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் அவன் தன்னை திருப்பிக் கொள்கிறான். இத்தகைய நபர்கள் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவர்கள் மோசமானவர்கள், நஷ்டம் அடைந்தவர்கள். இது தெளிவான நஷ்டம், ஹுஸ்ரானுல் முபீன். இது எப்படியான நஷ்டம்? மீட்டெடுக்க முடியாத நஷ்டம். சில நஷ்டங்கள் இருக்கிறது, அந்த நஷ்டத்தில் இருந்து நாம் மீண்டு வந்து விடலாம். உலகத்தில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் எனக்கு நியாமத்தை தந்தால் நான் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். எத்தனையோ மக்கள் அடிபாதாளத்திற்கு சென்று திரும்ப உயர்ந்த இடத்திற்கு வந்த மக்களை உதாரணமாக நாம் சொல்லிவிட முடியும். அல்லாஹ் சொல்கிறான், இது மீள முடியாத நஷ்டம், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் தனக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறான். 3வது செய்தி, சோதனை வந்தால் ஒருபடி மேலே சென்று இவன் என்ன செய்கிறான்? அல்லாஹுவை தூற்றுகிறான். நஊது பில்லாஹி மின் அல்லாஹுவை தூற்றுகிறான். எப்படி? நான் தான் கிடைத்தேனா என்ற கேள்வி, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வர வேண்டுமா என்ற கேள்வி. இத்தனை மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே, இவன் வெளியே சொல்லவில்லை, உள்ளத்தில் பொறுமிக் கொள்கிறான். உள்ளத்திலே பொறுமிக் கொள்கிறான், புழுங்குகிறான். அப்பொழுது அவனுக்கு கிடைத்திருக்கிற நியாமத்துகளை எல்லாம் அவன் மறந்து விடுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவனுக்கு கண்ணியப்படுத்தி ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூல ரப்பி அக்ரமன். அல்லாஹ் தஆலா அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்து வாழ்வாதாரத்தை கொடுத்து எல்லாம் செய்தால் அவன் சொல்கிறான், அப்பொழுது அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சிறிய துன்பத்தை கொடுத்து விட்டாலோ, உணவு வாழ்க்கை வசதியை கொடுத்து விட்டாலோ, அப்பொழுது வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூல ரப்பி அஹானன். அவனுக்கு ஏதேனும் சிரமத்தை கொடுத்து விட்டால் அவன் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா என்னை சிறுமைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் தஆலா என்னை கேவலப்படுத்தி விட்டான், அல்லாஹ் தஆலா என்னை மோசமாக நடத்தி விட்டான் என்று அவன் பேசுகிறான் என்று அல்லாஹ் தஆலா 3 செய்திகளை சுட்டி காட்டுகிறான். இந்த 3 விதமான செய்திகளும் நம்மிடத்திலே எந்த இடத்திலெல்லாம் வந்து போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள்.
அப்படி இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்து மீள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதிகம் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏனென்றால் இவர்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா? எல்லாம் அல்லாஹ்வை நம்பிய மக்களும் உண்டு, நிராகரிக்கிற மக்களும் உண்டு இந்த கேட்டகரிக்குள். இவருடைய தண்டனை என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அப்படியான மக்களை எம்மை நினைப்பதை, எம்முடைய உபதேசத்தை புறக்கணிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறானே, அதை அவன் தொழிலாக கொண்டிருக்கிறானே, அப்படியான மக்கள் وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அப்படியான மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் வழங்குவோம். மாத்திரமல்ல وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. அவனை நாளை மறுமையிலே குருடனாக எழுப்புவோம். நாளை மறுமையிலே குருடனாக எழுப்புவோம். நெருக்கடியான வாழ்வும் குருட்டுத்தனமான நிலையும் இதை நாம் அவனுக்கு வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களை, கைசேதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடக் கூடாது. இந்த பூமியில் இங்கு கிடைக்கிற அற்ப லாபங்களுக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் அற்ப மகிழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டு மறுமையை தொலைத்து விடக்கூடாது சகோதரர்களே. நன்றி மறப்பது நன்றல்ல. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அவனை கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது கால ரப்பி என்னுடைய ரப்பே லிம அஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா. அல்லாஹ்வே, நான் பூமியிலே பார்வையுடையவனாக இருந்தேனே, அல்லாஹ்வே பூமியில் நான் 2 கண்களிலும் ஒளி இருக்கக்கூடியவனாக இருந்தேனே, நான் ஏன் இப்பொழுது எனக்கு எதுவும் தெரியவதில்லை, குருடனாக இருக்கிறேனே, என்னை குருடனாக எழுப்பினாயே அல்லாஹ் என்று அவன் கதறுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, கால கதாலிக், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படித்தான் இருக்கும், இந்த விதம் தான் இருக்கும். ஆயாத்துனா, என்னிடத்தில் என்னுடைய ஆயத்து, என்னுடைய வசனங்கள் வந்த பொழுது நீ அதை மறந்து விட்டாய், அல்லாஹுவை மறந்து விட்டாய், அல்லாஹுவை நீ மறந்து விட்டாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உபதேசம் வந்த பொழுது அதை நீ மறந்து விட்டாய். வகதாலிக யௌம துன்சா, அதே போன்று நாமும் உம்மை மறந்து விட்டோம், மறந்தவர்களில் ஒருவராக நீ மாறிவிட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்றால் இப்படியான மோசமான கைசேதமான நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். முஆத் அவருடைய கரங்களை பற்றி பிடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன், முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஆதுக்கோ அளவு கடந்த சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து திரும்ப சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி லஉப்பிக யா முஆத் ஃபகுல்து வஅன்னா அஹிப்புக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி என்னை நேசிக்கிறீர்களோ அதை விட நானும் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள். திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உம்மை நேசிக்கிறேன் முஆதே என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா ததுஉ அன் தகூலு ஃபீ குல்லி ஸலாத்தி ரப்பி இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ உஸ்னி இபாதத்திக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை பார்த்து கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை, தொழுகையின் பஅத ஸலா திக்ரிலே கடைசியாக முடிகின்ற பிரார்த்தனை, கடைசியாக திக்ரில் பஅத ஸலாவில் முடிகின்ற பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நன்றி மறவாத உள்ளம், இபாதத்திக, அமல்களை இபாதத்தை மறந்து போகாத நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வே, உன்னை நினைப்பதிலும் உனக்கு நன்றி செலுத்துவதிலும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதிலும் எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்வை நினைத்து கேட்டுவிட்டு போனால் அல்லாஹ் மறக்காமல் திருப்பி கொண்டு வந்து சேர்த்துவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அப்படியான துஆவை கேட்டுட்டு நான் அந்த பள்ளியை விட்டு போனேன்னு சொன்னா, நான் அல்லாஹ்ட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கிறேன், என்னை
நான் மறந்துவிடக் கூடாது. உன்னுடைய இபாதத்தையோ உன்னுடைய அமலையோ உன்னை நினைவு கூறுவதிலிருந்து நான் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அப்படி சொல்லிட்டு நான் வெளியே போகணும். அதுதான் கடைசி துவா. அப்படி சொல்லிட்டு வெளியே போனா அல்லாஹ் தஆலா மறக்காமல் நினைவோடு என்ன செய்வான், திருப்பி கொண்டு வந்து சேர்த்துவான் என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் சகோதரர்களே ஆக பெரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே பேசுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றபடி சொல்கிறான், வலிதுக்ருல்லாஹு அக்பர் வல்லாஹு யஅலமு மா யஸ்னஊன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நினைப்பதுதான் ஆக மிக பெரியது, அல்லாஹ்வை நினைப்பதுதான் ஆக மிக பெரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கார நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸலுல் லதி யذكரு ரப்பஹு வல்லதி லா யذكரு ரப்பஹு மஸலுல் ஐ வல் மையத், மஸலுல் ஹை வல் மையத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதனுடைய நிலைமை நாம் திரும்ப திரும்ப கேட்கிறோம், உயிருள்ள மனிதனுக்கு சமம். அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதன் செத்தவனுக்கு சமம், பிணத்துக்கு சமம். அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதன் பிணத்திற்கு சமம். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறாத மக்கள் எல்லாம் யார்? அவர்கள் எல்லாம் செத்த பிணத்திற்கு சமமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்பானவர்களே, இந்த எச்சரிக்கையை நாம் நினைத்து பார்க்க கடமை பெற்றிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூற காலம் எல்லாம் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். அப்பொழுதுதான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அல்லாஹ்வை நாம் நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் நம் நிலையை கவனித்து உரிய வழியை நமக்கு காட்டுவான். ஏன்? நான் அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ்வைத்தான் நினைத்து பார்க்க அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? வதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைத்து பாருங்கள், நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன். உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன், நன்றி மறக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொல்கிறான், நன்றி மறக்காதீர்கள். அல்லாஹ் நினைத்து பார்க்கிற மக்களுக்கு சோதனை காலங்களில் அல்லாஹ் தஆலா மன அமைதியை தருகின்ற அருமருந்தை நமக்கு வழங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்புகிற மக்கள் தோற்று போக மாட்டார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மக்கள் நிம்மதி இழக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிற மக்கள் சோகத்தில் தவிக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, ஏன் அல்லாஹ் சொல்கிறானே, அல்லதீன ஆமனு வதத்மஇன்னல் குலூபஹும் வதத்மஇன்ன குலூபஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மாத்திரமே உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்கிறது? அமைதி விடுகிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், கவனத்தில் கொள். திரும்பவும் அதே வாசகத்தை ரிப்பீட் பண்றான், கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. 2 முறை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுபவர்களுக்கு மகத்தான மன்னிப்பும் அவர்களுக்கு பாக்கியமும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஒரு 9 விதமான மக்களை அல்லாஹ் தஆலா பேசுவான். சூரத்துல் அஹ்ஸாபிலே பேசுகின்ற பொழுது 9 விதமான பண்புடைய மக்கள், இவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் நற்கூலி பெறுகிற மக்கள். இவர்களுக்கு தாண்டி வேறு நபர்கள் இல்லை, இவர்கள் தாண்டி வேறு கேட்டகிரி இல்லை, வேறு பிரிவுகள் இல்லை. இந்த பிரிவுகள் மாத்திரம்தான். அத்துணை பேர்களும் என்ன செய்வார்கள்? இதற்குள் அடங்கி விடுவார்கள். இதுவும் எப்படி இறங்கியது என்று சொன்னால், அஃஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஆண்களைத்தான் பிடிக்குமா? அல்லாஹ்வுக்கு ஆண் மக்களை மட்டும்தான் அல்லாஹ் பேசுவானா? அல்லாஹ் படைத்த படைப்பொன்று நாங்கள் இருக்கிறோமே, இந்த பெண்மக்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேச மாட்டானா என்றெல்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காத்தார்கள். அமைதி காத்த பொழுது இறங்கிய வசனம் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிக் கொண்டு வரும், அல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் ஹாஷிஈன வல் ஆஷியாத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் والصائمين والصائمات والآفضين فروجهم والآفضات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதிலே ஒன்று யார்? நினைவு கூறுகின்ற மக்கள்,
முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 வகுப்பையும் பிரிவையும் சேர்த்து அல்லாஹ் சொன்னான். ஒவ்வொன்றிலும் ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு, எந்த வித்தியாசமும் அல்லாஹ்விற்கு இல்லை என்று அல்லாஹ் தஆலா அந்த 9 பிரிவுகளையும் பற்றி பேசி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட இந்த மக்களுக்குத்தான் மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வை நினைவு கூறுகிற, நன்றி மறக்காத சிந்தனை கொண்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஒரு வார்த்தை பதிவு செய்கிறான், பெரும்பாலான மக்கள் நன்றி கெட்டவர்கள், துரோகிகள். இன்னல் இன்சான லலூமன் ஜஹூலா, மோசமானவர்கள், நன்றி கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்க வேண்டும். அது பகிரங்கமாகவும் சரி தனிமையிலும் சரி அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விடக்கூடிய மக்கள் அரிசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய நிழலை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சாரார் யார்? அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விட்ட மக்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை நினைத்து கண்ணீர் விட்ட மக்கள், அல்லாஹ் தந்த நிஅமத்தை நினைத்து கண்ணீர் விட்ட மக்கள், அல்லாஹ் கொடுத்த சொகுசை நினைத்து கண்ணீர் விட்ட மக்கள். சோகத்தில் கண்ணீர் விடுவதல்ல சகோதரர்களே, சோகத்தில் கண்ணீர் விடுவதல்ல, பிரச்சனையில் கண்ணீர் விடுவதல்ல. பிற மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே அதற்கு கண்ணீர் விடுவது, எனக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது கண்ணீர் விடுவது அல்ல. அப்படி அல்ல. பலருக்கும் பல நோய்களையும் பலருக்கும் பல வியாதிகளையும் பலருக்கும் பல சங்கடங்களையும் வழங்கி இருப்பதை பார்க்கிற பொழுது அந்த மக்களுக்கு உதவி செய்கிற, அந்த மக்களை பார்க்கின்ற சூழலை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தருகின்ற பொழுது அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே. பிரஷரும் பிபியும் சுகரும் இன்னவரை இத்தியாதி வியாதிகளும் கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானா? இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுகத்தை தந்திருக்கிறானா? அப்படியானால் நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்கள்? எப்படி உங்களுடைய நேரங்கள் கழிந்திருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும் நீங்களும் நானும். அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். அப்படி அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் அந்த மக்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அப்படி அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிற மக்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சங்கடங்கள் வந்தாலும் சரி, சோகங்கள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஒற்றை வார்த்தை அல்லாஹ் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அதிகாரமிக்க உறுதியான ஆறுதலான அத்துணை பவர் மிக்க வேர்ட் அது. இது எல்லா சூழலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மக்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. பெருநாள் தினத்திலே, பெருநாள் தொழுகையிலே, திக்ருகளிலே இது போன்ற வாசகங்கள் அதிகம் சொல்லப்படும். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரதன் வஅஸீலா வذكر اسم ربك بكرة وأصيلا. அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, மிக்க சிறப்பும் கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய பெயர் ஆக பாக்கியம் மிக்கது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த நாமத்தை நீங்கள் காலையிலும் மாலையிலும் உங்களுடைய நினைவில் வைத்துக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தபாரக ஸ்ம ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். வார்த்தைகளில் ஆக பலம் மிக்கது, வார்த்தைகளில் ஆக சிறந்தது, கண்ணியமும் பொருத்தமும் சக்தியும் வல்லமையும் வாய்ந்தது அல்லாஹ் என்ற அந்த பெயர், அல்லாஹ் என்ற அந்த சொல் ஆக மிக சிறந்தது, கண்ணியம் வாய்ந்தது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் ஊடாக நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்படியான வசனத்தை கொண்டுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யாவற்றையும் படைத்த கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய பெயரால் என்று அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தை ஆரம்பம் செய்தான் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர் இணையாத, மொழியப்படாத எந்த வணக்கம் வழிபாடும் பிரார்த்தனையும் பாதுகாப்பும் இல்லை சகோதரர்களே, எந்த துதியும் தஸ்பீஹும் இல்லை. நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜ்தா. ஜனாசா தொழுகை நடக்கிறதே, ஜனாசா தொழுகை நடக்கின்ற பொழுது அதில் ஏன் ருக்குவும் சுஜூதும் இல்லை? ஜனாசா தொழுகின்றோமா இல்லையா? ஜனாசா தொழுகை தொழுகின்றோம்.
ஏன் அதில் ருக்குவும் சுஜூதும் இல்லை? யோசித்து பாருங்கள். சஜ்தா என்பது யாருக்குரியது? அல்லாஹ்விற்குரியது. பிணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது? சஜ்தா செய்ய முடியாது, ருக்கு செய்ய முடியாது. யோசித்துக் கொள்ளுங்கள். முழு அர்ப்பணிப்பும் சாஷ்டாங்கம் யாருக்குரியது? அல்லாஹ்விற்குரியது. ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிப்பினை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நிறைய வரலாறுகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஜரத்தாக இருந்தாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இஜரத்தாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா இந்த படிப்பினையை தான் உண்டாக்குகிறான். நாம் அந்த வரலாறு திரும்ப திரும்ப படித்தது தானே. தௌர் குகையில் சிக்குண்ட பொழுது மொத்த படைகளும் அந்த குகையை சூழ்ந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை அதுதானே, இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே கலங்க வேண்டாம், லா தஹ்சன், நீங்கள் கலங்க வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓடி ஒரு கட்டத்திலே வந்து நின்றார்களே. சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே ஃபிரௌனுடைய கூட்டமெல்லாம் தன்னை பின்தொடர்ந்து வந்து நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்தானா இல்லையா? கால கல்லா, நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னோடு இருக்கிறான். ரப்பை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வது போல அல்ல, ஒருபோதும் நான் மாட்டிக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலும் சொன்னது. அன்பானவர்களை யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். மூசா நضرب بعصاك, அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், அசாக்கையும் கைத்தடி எடுத்து என்ன செய், அந்த கடலின் ஊடாக அடி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவை மறந்த பட்டியலிலே நாம் மாறிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை, நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு பலஸ்தீனத்தில் அந்த காசா மக்களுடைய நிலைமை உண்மையிலேயே நாம் நினைத்து பார்ப்பதற்கு உள்ளே நுழையவே தயக்கமாக இருக்கிறது. அப்படியான அடையாளங்களையும் அப்படியான காட்சிகளையும் பார்ப்பதற்கு என் உள்ளமும் என் கண்களும் மறுக்கிறது. காரணம் என்ன? அதோடு இணைந்து நான் உடைந்து போய்விடுவேன் என்ற காரணங்களால், அதோடு இணைந்து துன்பங்களை கண்டு கண்டு நாம் இறுகி மரக்கட்டையாக மாறிவிட்டோம் என்ற காரணத்தினால். யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நினைத்தால் குன் ஃபயகுன், ஒரு நொடி கூட தேவையில்லை. அதை அழித்து நாசமாக்குவதற்கு அல்லாஹ் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதில் ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாடத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான், எல்லா நிஅமத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நிஅமத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற மக்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால், அந்த பனி இஸ்ரவேல் மக்கள் எப்படியான அநியாயத்தை அக்கிரமத்தை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படியான மோசமான பாவிகளாக இந்த சமூகமும் மாறிவிடக் கூடாது. அந்த சமூகத்திடமிருந்தும் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான், என்னை வளர்த்தி இருக்கிறான், எனக்கு உணவளித்திருக்கிறான், எனக்கு சந்ததிகளை கொடுத்திருக்கிறான், எனக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறான். அது கூடுதலோ குறைவோ அது அல்லாஹ் வழங்கியது, எல்லாம் தந்திருக்கிறான். ஆக என்னுடைய ரப்பே, என்னை நல்ல முறையில் வாழச் செய், உன்னுடைய நினைவோடு வாழ்ந்து நினைவோடு மரணிக்கச் செய். லஅஹ்ரதனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், மரண நேரத்தில் புலம்பக்கூடிய நபராக என்னை ஆக்கிவிடாதே. மரண நேரத்தில் நான் எல்லாவற்றையும் துளைத்து விட்டு கை சேதப்படக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் என்னை ஆக்கிவிடாதே. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கல்லா, நிச்சயமாக இல்லை. இன்னஹு கலீமா, உன்னுடைய வார்த்தை பொய்யானது, உன்னுடைய வார்த்தை பொய்யானது, நீ பொய் சொல்கிறாய் என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லி விடுவான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மோசமான நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி மூமின்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே வாழ்ந்து மரணிக்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸி அஜ்மஈன்.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு கூட்டம் அல்லாஹுவை மறந்து இரக்கம் என்று சொன்னால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கடும் அநியாயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பனி இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள். இவருடைய அநியாயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற பொழுது நிறைய செய்திகள் உண்டு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நாம் முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏன் அவர்களிடத்தில் இரக்கமில்லை, ஏன் அவர்களிடத்தில் பிற மக்களை குறித்த அன்பு இல்லை, ஏன் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் மூர்க்கத்தனமாக என்றெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே கை வைத்து அவற்றை இல்லாமலாக்கி ரப்போடு விளையாடியவர்கள் அந்த மக்கள். அவரிடத்தில் நீங்கள் இரக்கத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, முஸ்லிம்களே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், يؤمنوا لكم وقد كان فريقا منهم يسمعون كلام الله ثم يعرفونه من بعد ما أقوله وهم يعلمون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஸ்லிம்களே இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் அல்லது உங்கள் மீது இரக்கப்படுவார்கள் என்று ஆசை வைக்கிறீர்களா? இவர்கள் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வாக்கை கேட்டு அதை விளங்கிக் கொண்ட பின்னர் அதை தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள், வேறு விதமாக அமைத்துக் கொண்டார்கள். அந்த மக்களிடமிருந்து நீங்க அதை எதிர்பார்க்க முடியாது. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப் பிஐதீஹிம் ثم يقولون هذا ما عند الله ليشتروا به ثمنا قليلا. அந்த மக்கள் அற்ப கிரயத்தையும் அற்ப லாபத்தையும் உலக ஆசாபாசத்திற்காக வேண்டி தங்களுடைய வேதத்தை தங்களுடைய கரங்களால் மாற்றி அமைத்துக் கொண்ட மக்கள், அது பிறகு அல்லாஹ்விடமிருந்து தான் வந்தது என்று சொன்ன மக்கள், அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் அந்த கைகள் அதை எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான், அதிலிருந்து ஈடாக அவர்கள் சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்திற்கும் கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய உண்டு. யூதர்கள் செய்த அநியாயங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிற பட்டியல் நிறைய உண்டு சகோதரர்களே. அப்படியான அக்கிரமக்கார மக்களிடம்தான் இத்தனை அநியாயங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அந்த மக்களும் கலக்கமுறாமல் இருக்கிறார்கள். அதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அந்த மக்களும் கலங்காமல் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு ஒரு வழியை உண்டாக்குவான். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதற்கு வழி உண்டு. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வே அந்த மக்களுக்கு உதவி செய், அல்லாஹ்வே அதுபோன்ற நிலையில் எங்களை ஆக்கிவிடாதே, அல்லாஹ்வே நம்பிக்கையான எங்களை கடைசி வரை அந்த நிலையிலேயே வாழ்ந்து மரணிக்க செய் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் தொழுது பிரார்த்தித்து நினைவு கூர்ந்து துஆ செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆதாமா இந்தி வல் இல்ம்தல்லாஹ் வகூலு கௌலி ஆதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.